சென்னை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெறவுள்ளது. முன்னதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்களுக்காக, மகளிருக்காக இதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் மகளிர் அனைவரும் மனநலத்தோடு, உடல் நலத்தோடு, பொருளாதார நலத்தோடு, வாழ்வு நலத்தோடு மகிழ்ச்சியாக தமிழகத்தில் சுதந்திரமாக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல், அதே சமயத்தில் எல்லாவித மனநிறைவோடும் உடல் நலத்தோடும் இன்பமாக சுதந்திரமாக ஆட்சி அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் தின வாழ்த்துக்களாக இருக்கிறது. தயவு செய்து நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியையும் நீங்கள் சென்று கூடுதலா ஒரு கேள்வி, தங்கள் கூட்டணிக்கு தேமுதிக வரும்னு சொல்லிட்டு திமுக தலைவர் இன்னைக்கு காலையில பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எங்கள் கூட்டணிக்கு இன்னார் வருகிறார் என்று இன்னொரு கட்சி தலைவர் சொல்லி இருப்பது அது ஒரு அரசியல் கண்ணோட்டம். ஆனால் 2014 எந்த கூட்டணி அமைத்தோமோ அந்த கூட்டணியை நோக்கித்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு மாற்று சக்தியாக, இரண்டு கழகங்களுக்கும் மாற்றாக ஒரு மாற்று சக்தியாக, ஒரு தேசிய சக்தியாக, ஒரு முழுமையான மக்களுக்கு நலன் தரும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். நிச்சயமாக பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக, பலம் பொருந்திய மாற்று சக்தியாக இந்த 2016 தேர்தலை சந்திப்போம். எவ்வளவு மகளிரை சென்றடைய முடியுமோ அவ்வளவு மகளிரை சென்றடைவதற்கான திட்டம் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த மகளிர் தினத்தில் பாரதிய ஜனதா கட்சி, ஏனென்றால் தாமரை மலர்ந்தால்தான் தமிழகம் தலை நிமிரும் என்ற வகையில் ஒரு லஞ்சம் இல்லாத, ஒரு மதுவில்லாத தமிழகத்தை, வளர்ச்சி அடைந்த தமிழகத்தை உருவாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கிறது. பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் நாங்கள் இது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? ஒவ்வொரு கட்சி தலைவர்களின் கருத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு தார்மீக உரிமையும் கடமையும் அத்தனை தலைவர்களுக்கும் இருக்கிறது என்பதை மறுபடியும் நான் அவர்களுக்கு மிக தாழ்மையுடன் வலியுறுத்துகிறேன். அவரவர் தனித்தனியாக பிரிந்திருந்தால் இந்த மாபெரும் பிரச்சனையை எதிர்கொண்டு, இரண்டு மிகப்பெரிய சக்திகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாது. அதனால் இந்த நேரத்தில் யார் முதல்வர், யார் பெரியவர்கள், யார் தலைமையில் கூட்டணி போன்ற அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒற்றுமையுடன் தேர்தலை ஒன்றுபட்ட சக்தியுடன் சந்தித்தால் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தலாம் என்பதை அத்தனை தலைவர்களும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாகவே இந்த மகளிர் தினத்தில் நான் வைக்கிறேன். நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதற்காக நாங்கள் பலவீனம் அடைந்து விட்டவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. நாங்கள் பலம் பொருந்தியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பலத்தோடு கூடுதல் பலம் சேர வேண்டும், பலமான கட்சிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர பலவீனமானவர்கள் என்பதற்காக அல்ல. அதனால் எது எப்படி இருந்தாலும் 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு 10ற்கு மேற்பட்ட விருப்ப மனுக்கள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருந்துமே வந்திருக்கிறது. ஆனாலும் அனைவரும் இணைந்திருந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நான் இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய யூகங்கள் வந்துட்டே இருக்கு. பல யூகங்கள் வருகிறது. அந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இன்னொன்று, யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் என்னென்ன வியூகங்கள் அமைக்கிறோமோ அது பாதிப்படைய கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சற்று பொறுமையாக இருந்து அத்தனை பேரும் அதிகாரப்பூர்வமான தகவல்களை எதிர்கொண்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு நாம் எல்லாம் காத்திருக்கலாமே தவிர யூகங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பது அதுவும் யூகமாகவே அமைந்துவிடும் என்பதுதான் எனது